அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 791. அதில் நம்ம வந்து ஏசியில் 71 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பொதுவாகவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2022 கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக நம்மளுடைய சேனல் இந்த யூடியூப்பில் பயணிச்சிட்ருக்கு. அதில் வந்து பலதரப்பட்ட கணிப்புகள், பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம சேனலில் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கணிப்புகள் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, கணிப்புகள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, எப்படி நம்ம அக்யூரேட்டாக இந்த கெஸ்ஸிங்கை எடுக்கிறது. ஸோ நம்ம சேனலுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன. ஸோ நம்மளுக்கு இதன் மூலியமாக பலதரப்பட்ட நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருக்கீங்க, பலதரப்பட்ட நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பலதரப்பட்ட நண்பர்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மூலியமாக அதாவது கணிப்புகளில் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது, ஒரு நாள் நம்ம கெஸ்ஸிங் இருக்கிறதுல மிஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான விஷயம் தான் நண்பர்களே. இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நாளும் ஒரு மாதிரி மாறும். சரிங்களா? இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது மூலியமாக வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட அனைத்து நண்பர்களும் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சேனலுக்காண்டி தேங்க்ஸ் அப்படிங்கிற கமெண்ட்ஸை கொடுங்க. அதே மாதிரி தினசரி நம்ம சொல்கிறனே அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, இதில் ஒரு அங்கமாக நீங்களும் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள்னால தான் அனைத்து நண்பர்களும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா எவ்வளோ கெஸ்ஸிங்கில் எவ்வளோ தகவல்கள் இருந்தாலும் அக்யூரேட்டாக ஒரே ஒரு செட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷனெல்லாம் இன்னொரு செட்டு அப்படிங்கிற ஒரு 2 செட்டில் கணிப்பு எடுத்து அதில் வந்து போர்டு சி போர்டாக இருந்தாலும் சரி, ஏ போர்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பலதரப்பட்ட தகவல்களை கொடுத்து அது மூலிமா நம்மளுக்கு ரிசல்ட் மூலிமா பாஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டான கெஸ்ஸிங்கை தான் நம்ம சேனலில் எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு கெஸ்ஸிங் மெத்தடாக உங்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய நண்பர்கள் இதன் மூலியமாக வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் இருக்கிறதுங்கிற அந்த தகவல்கள் தெரிஞ்ச நண்பர்கள் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுமாறு நான் வந்து மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ நாளைக்கு, அதாவது இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி நண்பர்களே, அதே மாதிரி தான் நம்மளுடைய பேட்டர்னில் நான் வந்து நேற்று சொல்லப்போனால் 761167 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். நேற்று வந்து 167. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 791 இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டை நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 8 8 7, இங்கே பார்த்தீங்கன்னா 4 6க்கு 4 4க்கு 5 4க்கு 6 5 4 5 அப்படின்னு இருக்குது. 4 6 4 5 4 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டில் 6, அதாவது 5 6 4 5 4 அப்படிங்கும்போது திருப்பி 6க்கு தான் போகணும். 6 வராமல் ஒரு வேளை 7 வச்சா என்ன பண்ணுறதுனா 7 அப்படிங்கிறத நம்ம டார்கெட் பண்ணோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி அதே தான் ஒரு செட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எப்போவுமே இதுதான் ஏ போர்டு. சரிங்களா? இதுதான் ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. டி போர்டுங்கிறது காமன், அதை விட்டுருங்க இன்றைக்கி. ஏன்னா 4D வந்து ஒரு 2 நாளாக எனக்கு 3Dயை டார்கெட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தினால தான் நண்பர்களே நான் 4Dயை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்க நண்பர்கள்லாம் மனம் தரல வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு பாஸ் ஆகும். ஃபுல்லாக ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம எப்படி பாஸ் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். நேற்று நான் வந்து ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சேன், ஆனால் சி போர்டில் வந்துருக்கு. ஸோ ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சேன், ஆனால் வந்து சி போர்டில் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து சி போர்டில் இருக்க 1 இன்றைக்கி ஏ போர்டுக்கு வரலாம். ஸோ இதுதான் கணிப்பு, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 99849 அப்படின்ட்டுருக்கு. 4க்கு 9 டேரெக்டாக பவரில் வந்ததுனால 9க்கு வந்து 2 தான் வரணும். ஏன் அப்படின்னு 2 தான் வரணுங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, 9க்கு இங்கே 6 பவர் இருக்குது, அது வந்துருச்சு. அதே மாதிரி 9 9 9 9 9 9க்கு 6 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு 6 வந்துருச்சு, 9க்கு 8 வந்துருச்சு. அப்படின்னா 9க்கு 7 வருது நம்ம கணக்குக்கு. சரிங்களா? 9க்கு வந்து 7 வருது. ஸோ அதனால் 7 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக 7 வரல. இதில்
பி போர்டில் 7 வரல. ஓகேங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாள் இருக்கும், 38 நாள் வரைக்கும் நினைக்கிறேன். பி போர்டில் ஏ போர்டில் இன்னும் 1 வரல. ஸோ அப்படிங்கும்போது 1 9க்கு 2 பவராக வரலாம், இல்லை 9க்கு 7 பவராக வரலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து 2 அப்படிங்கிறத நான் இது மூலியமாக எடுத்துக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 5 7 7 இங்கே மேலே 5 இருக்குது. அப்போ 7 கீழே 6 வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை. ஏன்னா 7க்கு வந்து 4 அப்படிங்கிற மாதிரி பவரில் வரலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7, அதாவது 5 6 7 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 0க்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 0க்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். 7887 7க்கு வந்து அவன் கண்டிப்பாக போய் 4ல் தான் நிற்கணும். ஏன்னா 5க்கு 7 பவர் வந்துருச்சு, 9க்கு 7 பவர் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால 4ல் தான் போய் நிற்கணும். அப்படிங்கிறனால சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஸோ 1 2 4 இதுதான் பாக்ஸ். இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. 1 2 4 இதுதான் நம்ம வந்து ஒரு கணிப்பு இல்லை, பாக்ஸில் கொடுக்குறோம். இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். 1 2 4 பாக்ஸ். 791 அப்படிங்கிற ஒரு கணிப்பு, ஒரு இந்த ரிசல்ட்டை நான் எழுதி வைக்கிறேன். அதை வழியாக நீங்கள் பவர் சார்ட் வேணும், திரும்பி நான் அந்த எண்களை பார்க்கணும் அப்படின்னு பவர் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கில் கொடுத்தாலும், அந்த பவர் சார்ட் லிங்க்கு நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம ரீபோர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி தேவைப்படுற நண்பர்கள் கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சென்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு தனியாக திரும்பி ஒரு வீடியோவை, அந்த வீடியோவை திருப்பி ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 1 2 4 பொறுத்த வரைக்கும் பாக்ஸு இதுதான் நம்ம இன்றைக்கி உரிய கணிப்பு. சரியா? 1 2 4 இல்லை 174. ஏன்னா பி போர்டில் 2 வரல, 7 வரல. எனக்கு தெரிஞ்சு பெண்டிங்கில் இருக்கிற ஒரு எண்ணாக ஒரு நாட்களும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம் இனிமேல் வரும் நாட்களில். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கடைசியாக வந்து இந்த இடத்துல ஏபியில் வந்து டபுள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிசியில் டபுள்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து ஏசியில் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம், பட் ஆனாலும் கணக்கில் அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ 1 2 4 1 4 1 2 4 174 அப்படிங்கிறது பாக்ஸாக வரலாம். இவ்வளோ தான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இது ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து நீங்களும் கெஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பிரிச்சேன்னா ஒரு 8 செட்டு வரும். அது எப்படி 8 செட்டு? 1 2 அதை பரட்டினா 2 1, 2 4 அதை பரட்டினா 4 2. ஓகேங்களா? அதே மாதிரி 1 7 அதை பரட்டினா 7 1, 7 4 அதை பரட்டினா 4 7, 7 4 அப்புறம் அதை பரட்டினா 4 7. அவ்வளோதான். 174 124 இதுதான் நம்மளோட கணிப்புகளை பற்றி இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆள்பட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 4 தான். ஓகேங்களா? ஸோ ஆள்பட பொறுத்த வரைக்கும் 1 4, ஏ போட பொறுத்த வரைக்கும் 1 தான். சப்போஸ் 1 வரல அப்படின்னா 4 வரலாம். ஏன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிசியில் ஏசி ஒரு தகவலாக சொல்கிறேன். ஏசியில் 44 வச்சுக்கோங்க. ஸோ ஏசியில் 44. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முந்தானத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் தேதி மார்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மார்ச், இந்த 2 நாளும் டபுள்ஸ் வந்திருக்கு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக பவர் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸு 44 வரலாம். 7க்கும் 4 1க்கும் 4 அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். திரும்ப அடுத்த சந்திக்கிற அனைவருக்கும் உண்மையான காலை வணக்கம். திரும்ப சொல்கிறேன், இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணிவிடுங்க இன்றைக்கி. சரிங்களா? இன்றைய நாள் நம்மளுடைய சேனலுடைய ஒத்துழைப்புக்கு உங்களுடைய லைக், சப்ஸ்கிரைப் எந்த அனைத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்க்குறேன். செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பவர் வீடியோ வேணுங்கிறவங்க லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுறேன். அது பவர் வீடியோ வேணுங்கிற நண்பர்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்குடைய நாட்கள் தினசரி சரியான நேரத்தில், ஒரு சில நாட்களில் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு சில நாட்களில் சரியான டைமில் நம்ம ஷார்ட்ஸும் போஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து மெம்பர்ஷிப்புக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ முழுக்க நம்மளுடைய சேனல் உங்களுக்காக மட்டும் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அளவுக்கு ஒரே ஒரு செட்டில் தான் நம்ம கணிப்புகளும் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கமாக இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய பங்களிப்பாக
நம்மளுடைய சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க, ஜாயின் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய நாள் இணைய நாளாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.